ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஹேர் ட்ரை பவுடர் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இளநரை வந்துட்டு வரும் சின்ன வயசுலேயே தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே முடிகள் எல்லாமே வந்து நரைக்க ஆரம்பிக்கும். நமக்குலாம் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி துண்டுகளை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். நீங்கள் இன்னுமே வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறோம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கருவேப்பிள்ளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து வீட்டில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் உருவி சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவசரமாக ரெடி பண்ணுறதுனால வந்துட்டு அதை உருவாமல் அப்படியே வந்து சேர்த்துக்கிறோம். எல்லாமே வந்துட்டு நல்லா கருப்பாகிற அளவுக்கு வந்துட்டு வறுத்துட்டே இருங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் வந்து அப்ளை பண்ண உடனே உங்களுடைய முடி கருமையாயிரும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ இதில் வந்துட்டு எந்த விதமான கெமிக்கலும் வந்து நம்ம ஆட் பண்ணல. இயற்கையான பொருட்கள், முடிக்கு வந்து சத்து கொடுக்கக்கூடிய பொருட்களை தான் வந்து நம்ம சேர்த்துட்ருக்கோம். சரி, நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இந்த பவுடரை வந்துட்டு உங்களுடைய முடியில் நைட்டே வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4-5 டயத்தில் வந்து உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். ஸோ இது மட்டும் தானா, இதை மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதுமா அப்படின்னா கிடையாது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் வந்து நம்ம என்னென்ன சேர்த்துக்கிறோம், எந்த மாதிரி வந்து இதை வந்துட்டு நம்மளுடைய கூந்தல் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத முழுமையாக வந்து நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு வறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புகை வந்துட்டே இருக்குது. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இதையும் வந்துட்டு அந்த மற்ற பொருட்களோடு சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு வறுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சள் கருகிற டைமில் வந்து கொஞ்சம் கங்கு வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா வந்துட்டு கருமையாக வந்து வறுத்து வரட்டும். ஸோ மஞ்சள் தூளும் வந்துட்டு நல்லா வந்து கருகி வந்துருச்சு. நீங்களே வந்து பாருங்கள், அதில் குட்டி குட்டியாக வந்துட்டு அந்த கங்கு வந்து தெரியும். அதாவது அந்த அடுப்பில் வந்து கங்கு விழுகும் இல்லையா, அந்த தீ துளிகள் மாதிரி அதெல்லாம் வந்துட்டு வரும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வந்துட்டு கருமையாகட்டும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கருப்பாக அப்படியும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கலாம். நல்ல பவுடராக வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பண்ணின இந்த பவுடரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டிலையோ ஒரு டப்பாலையோ வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கூந்தல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பவுல்லையோ ஒரு தட்டிலையோ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் தலைக்கு தேய்க்கக்கூடிய நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ அல்லது விளக்கெண்ணெயோ இது எதையாச்சும் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பதத்துக்கு வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதை உங்களுடைய தலையில் நைட் அப்ளை பண்ணி காலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ணும் பொழுது 2-3 டைம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்